அருளமுதம் பொதிந்த கோவில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் தோலாத தனி வீரல் தொழுத கோவில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில். திருவரங்கப் பெருமாள் அரையருடன் கூடி சுவாமி ராமானுஜர் திருவரங்க திருப்பதிக்கு எழுந்தருளுகிறார். இப்பொழுதுதான் அவருடையதான யாத்திரை முடிவை பெறப் போகிறது. ஏன், ரங்கநாதனுடைய விருப்பமே இப்பொழுதுதான் நிறைவேறப் போகிறது. இதற்கு முன்பாக ஒருமுறை ராமானுஜர் வந்தபொழுது ரங்கநாதனும் ஏமாற்றி விட்டான், இல்லை இல்லை ரங்கநாதனும் ஏமாந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எங்கள் ஆச்சாரியரையும் என்னையும் பிரித்த அந்த தெய்வத்தை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை என்று வாழ்ந்தே போம் என்பதாக வீறு கொண்டு சொல்லிவிட்டு ராமானுஜர் என் வரதனாக இருந்தால் அப்படி செய்திருப்பானா என்று வரதனை என்றோ நாடி வந்தார். ஆகையால் இனி இந்த ராமானுஜர் இங்கே வந்துவிட்டாரேயானால் மறுபடியும் அவருக்கு வரதனுடைய ஞாபகமே ஏற்படக்கூடாது என்னும் அளவில் அவரை தான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திருவரங்க திருப்பதியின் அரும் பெருமைகள் அனைத்தையும் திருவரங்க பெருமாள் அரையர் மூலமாக ராமானுஜருக்கு சொல்ல வைக்கிறார் ஸ்ரீரங்கநாதன். இப்பொழுது நாம் ராமானுஜருடன் திருவரங்க திருப்பதிக்கு பிரயாணம் செய்யும் காலத்தில்தான் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தின் மகாத்மியத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். எப்படி விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்திற்காக ராமலட்சுமணர்களை அழைத்துச் சென்ற பொழுது குஷிக சுத விதிதனவ விவித கதா என்பதாக அந்த குஷிக சுதனான விஸ்வாமித்திரராலே உத்தமமான கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டு ராமனும் லட்சுமணனும் உயர்ந்த அந்த சரித்திரங்களை எல்லாம் அறிந்தார்களோ அதுபோன்று தான் திருவரங்க பெருமாள் அரையர் மூலமாக ராமானுஜர் தற்பொழுது திருவரங்கத்தின் மேன்மையை அறிகிறார். விபீஷணன் லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணா என்ற இக்ஷ்வாகு குலதனமான அந்த ரங்க விமானத்தை தான் பெற்றுக்கொண்டு ராமனிடம் விடை பெற்றுக் கொண்டு ராமன் தன்னடிச்சோதிக்கு எழுந்தொழிகிறானே என்னும் ஆறாறு துயரத்தினாலே, அப்படி இருந்தும் இப்பொழுது பெருமாள் தன்னுடன் இருக்கிறாரே என்னும் ஆனந்தத்தினாலே அப்பெருமானை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருகிறார். இதன் நடுவில் இரண்டு காவிரியின் நடுவில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரபுஷ்கரணி மற்றும் சேஷபீட்டத்தின் நடுவில் பல மகர்ஷிகள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் தர்மவர்மா என்னும் ராஜ ரிஷி அவரும் தவம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தவத்தின் நோக்கம் ஸ்ரீ ரங்கநாதனை ஆராதிக்க வேண்டும் என்பதையாம். இவர் எங்கே ரங்கநாதனை கண்டார் என்றால் இதற்கு புராணங்கள் சொல்லுகின்றன. தசரத மாமன்னன் தனக்கு பிள்ளை வரம் வேண்டி ஒரு மாபெரும் யாகத்தை நிகழ்த்தினார் அன்றோ. முதலில் அஸ்வமேத மகா யாகத்தை செய்து முடித்து அதன் பின்னர் புத்திரகாமேஷ்டி யாகத்தை அவர் செய்தருளினார். அப்படி அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் அஸ்வமேத யாகம் என்னும் இரண்டு பெரும் யாகங்கள் நடைபெறக்கூடிய சமயத்தில்தான் நானாதேசத்து அரசர்களையும் தசரத மாமன்னர் அழைத்திருந்தார். எத்தனையோ அரசர்கள், இந்த பாரத தேசத்தில் எத்தனையோ அரசர்கள் உண்டாயிற்றல்லவா, அவர்கள் எல்லோரையும் வரவழைத்திருந்தார். அதில் ஒருவர்தான் தர்மவர்மா என்னும் இந்த சோழதேசத்து அரசர். அவருடைய பெயரே எத்தகையதொரு மகாத்மா அவர் என்பதை புலனாக்குகிறது அல்லவா. தர்மவர்மா, தர்மத்தில் பற்றுதல் உடையவர். தர்மம் என்றாலேயே அனுஷ்டானம். அதனால்தான் வால்மீகி சொல்லும் பொழுது ராமோ விக்கிரகவான் தர்மஹா, ராமன் என்பவன் தர்மத்தின் வடிவு கொண்டு விளங்குபவன் இப்படி போற்றுகிறார். தர்மவர்மா தசரத மாமன்னனுடைய அழைப்பை ஏற்று அஸ்வமேத யாகம் மற்றும் புத்திரகாமேஷ்டி யாகம் இவற்றில் கலந்து கொள்வதற்காக அயோத்திக்கு வந்தார். அயோத்தியினுடைய அழகை சேவிக்கிறார். எப்பேற்பட்ட அயோத்தி! யா அயோத்தியேதி அபராஜிதேதி. அயோத்தியா என்பதாக பெயர், அபராஜிதா என்பதாக பெயர். ஸ்ரீவைகுண்டலோகம்தானாம் இந்த அயோத்தி. இதம் போயாஜ்யானாம் உதிதமுதிதம் யத் குலமபூத். அனர்கராகவத்தில் கவி பேசுவார். வசிஷ்ட மாமுனிவர் உடனிருந்து கொண்டு எத்தனையோ யாகங்கள் செய்து முடித்து இந்த வம்சத்திற்கு குலகுருவாக வசிஷ்ட முனிவர் இருந்ததினாலே பலவிதமான யாகங்கள் செய்யப்பட்டு அந்த யாகங்களில் நடப்பட்டிருந்ததான யூபஸ்தம்பங்களினாலே நிறைந்தது அயோத்தி மாநகரம். இதைத்தான் சுவாமி ஸ்ரீ தேசிகனும் சங்கல்ப சூரியோதயத்தில் அயோத்தி நகரத்தின் செழுமையை பேசும் பொழுது அயோத்தியாதிவ்யேயம் சரயூரத்ர விரஜா
அயோத்திதான் வைகுண்டலோகம், சரையோ நதிதான் விரஜா நதி என்று போற்றுகிறார். ஆங்காங்கு அரசர்கள் யாகங்கள் செய்ததினாலே அந்த யாகத்தின் அடையாளமாக நட்டு வைத்திருக்கக்கூடிய யூபஸ்தம்பங்களினால் நிறைந்ததாம் அயோத்தி. அந்த அயோத்தியின் சன்னிவேஷத்தை பார்த்தான் தர்மவர்மா. சரையோ நதியை பார்க்கிறார். அவர் உள்ளத்துக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இதே போன்றுத்தானே நம்முடைய சோழ நாட்டில் காவிரிக்கரையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய க்ஷேத்திரமும். மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். அதன் பின்னர் அயோத்தி நகரத்தில் உள்ளதான அதிசயங்களை எல்லாம் பார்த்து வருபவர் அங்கே ஸ்ரீ ரங்கநாதன் ஆலயத்திற்கு சென்று பெருமானை முதன்முறையாக சேவிக்கிறார். ராமன் விபீஷணனுக்கு ரங்கநாதனை அளிப்பதற்கு முன்பாக அயோத்தியில் ஓர் மாபெரும் ஆலயத்தில் தான் ஸ்ரீ ரங்கநாதன் எழுந்தருளியிருந்தான் என்பதை நம் பூர்வாச்சாரியர்கள் ஆணித்தரமாக நமக்கு தெளிவுறுத்துகின்றார்கள். அதனாலன்றோ ராமன் ரங்கநாதனை அந்த திருக்கோவிலுக்கு சென்று ஆராதித்தான். சகபத்னியா விஷாலாட்சியா நாராயண முபாகமத்து என்னும் ஸ்லோகத்தின் பொருளில் கீழே பார்த்தோம் அல்லவா? ராமனே ஆராதித்த பெருமாள் என்ற பெருமை பெற்றதினாலன்றோ ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள் என்று திருநாமம். முதல் முறையாக தர்மவர்மா அஸ்வமேத மகா யஜ்யத்திற்கும் புத்திரகாமேஷ்டி யாகத்திற்கும் தசரதன் அழைத்ததினாலே அயோத்திக்கு வந்தவன் அங்கே ரங்கநாதனை சேவித்தான். ரங்கநாதனுடைய வடிவழகை சேவித்தான். பாதாதி கேசமாக திருவடி முதல் திருவடி வரையிலும் நின்று நின்று அந்த ரங்கநாதனுடைய வடிவழகை பார்த்து 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 அனுபவித்து ஆச்சரியம், அற்புதம், மகதத்புதம் என்பதாக நினைத்து, ஆஹா, இந்த பெருமாளை ஆராதிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்று ஏங்கினான். இப்பெருமானை எப்பொழுதும் ஆராதிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? அத்தகைய ஒரு பாக்கியத்தை நான் செய்திருக்கிறேனா? எப்படி முடியும்? ஒருவர் இல்லத்திற்கு செல்கிறோம். அவருடைய திருவாராதனை சமயத்தில் நாம் சென்று சேவிக்கும் பொழுது அவர் திருவாராதனை மூர்த்திகளை பார்த்தால் மிகவும் லட்சணமாக அழகாக இருக்கிறது. நமக்கோ அதை நாம் பூஜை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அது இயலுமா? நம்மை போன்றவர்கள் ஆசைப்படுவோம், அதன் பின்னர் அப்படியே அதை மறந்து விடுவோம். ஒரு க்ஷணத்தில் ஒரு சில விஷயங்களில் உடனே நமக்கு ஏற்படக்கூடியதான பற்றுதல் அடுத்த நொடியில் வேறொரு வஸ்துவை பார்த்த மாத்திரத்தில் மறைந்துவிடும். அப்படித்தான் எத்தனையோ பேர்கள் வீட்டில் எவ்வளவோ விஷயங்கள் எதற்கும் உதவாமல் கேவலம் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆசைப்பட்டவுடன் நமக்கு அதில் ஒரு அனுபவம் உண்டாகுமே தவிர்த்து அடுத்த நொடியில் மறந்து விடுவோம். ஆனால் தர்மவர்மா அப்படிப்பட்டவன் அல்ல. அதுவும் மறந்துவிடக்கூடிய பொருளாய் இது அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதமாய் தோற்றமளிக்கக்கூடியதாயிற்றே, பரம்பொருளாயிற்றே, பரதெய்வமாயிற்றே. ஆகையால் அந்த பரம்பொருளை தான் பெற வேண்டும், அதை தான் ஆராதிக்க வேண்டும் என்று நினைத்தவனாக அஸ்வமேத யாகம் முடிந்து புத்திரகாமேஷ்டி யாகங்கள் முடிந்து தசரதனிடம் விடை பெற்றுக்கொண்டு மீண்டும் தன் ராஜ்யமான சோழ தேசத்திற்கு வந்து சேர்ந்தார். வந்தது முதற்கொண்டு உபய காவிரியின் நடுவில், இரண்டு ஆற்றுக்கு நடுவில், சந்திரபுஷ்கரணியின் கரையில் சேஷபீட்டத்தின் அருகில் தர்மவர்மா தான் அப்பெருமானை ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்னும் ஒரே எண்ணம் உந்தித்தொள்ள ஸ்ரீமன் நாராயணனை குறித்து தவம் இருக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அங்கிருந்ததான ரிஷிகள், மகரிஷிகள் மற்றுமுள்ளதான பெரியோர்கள் எல்லோரும் சேர்ந்து, அரசரே, நீர் கலங்க வேண்டாம், ஏற்கனவே பிரம்மதேவன் மூலமாகவும் சூரியதேவன் மூலமாகவும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்களும் அதற்காகத்தான் இங்கே மாபெரும் தவத்தை செய்து கொண்டு வருகிறோம். இந்த தவத்தின் பயன் ஸ்ரீ ரங்கநாதனை நாம் அடையப் போகின்றோம். அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கப் போகின்றது. ஆம், ராமாவதாரம் பூர்த்தியாகும் தருவாயில் ஸ்ரீ ரங்கநாதன் பிரணவாகார விமானத்துடன் இந்த திருத்தலத்திற்கு எழுந்தருளி இங்கேயே எழுந்தருளி இருக்கப் போகிறான் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆகையால் தான் அதே விசுவாசத்துடன் நாங்கள் தவம் செய்து வருகிறோம் என்பதாக மகாராஜாவிற்கு ஆறுதல் அளித்தார்கள். தர்மவர்மா என்னும் அந்த ராஜரிஷி செய்திருக்கக்கூடிய பாக்கியம்தான் என்ன? பெருமானைத்தான் பெறுவதற்காக ஆசை கொண்டு
மாபெரும் தவத்தை செய்து வருகிறார். இவர் தவம் செய்யும் காலத்தில்தான் விபீஷண மகாராஜா அயோத்தியிலிருந்து ரங்கநாதனுடன் இலங்கைக்கு புறப்படுகிறார். இதுபோன்ற நல்ல செய்திகள் எல்லோர் காதிலும் விழாமலா இருக்கும்? ராமாவதாரம் முடிந்துவிட்டது. ராமன் தன்னடிச்சோதிக்கு எழுந்தொழிவிட்டார். விபீஷண மகாராஜா ராமனுடைய குலதனமான அந்த ரங்கநாதனை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருகிறார், இலங்கை நோக்கி பிரயாணப்படுகிறார் என்ற செய்தி கேட்டவுடன் தர்மவர்மா உள்ளிட்ட அத்தனை மகரிஷிகளும் ஆனந்த கூச்சலிட்டார்கள். எங்கும் ஆனந்த பரிதர்களாக ஆனந்தத்தை அடைந்தார்கள். ஆஹா, இது ஒரு பாக்கியம், இது ஒரு பாக்கியம், இது ஒரு பாக்கியம். நமக்கு நாம் செய்த தவம் பறித்தது. எவ்விதம்? தண்டகாரண்யத்தில் இருந்த மகரிஷிகள் அனைவரும் ராமனையும் சீதையையும் லக்ஷ்மணனையும் சேவிக்கும் பொழுது இவர்கள் மூவரும் வரப்போகிறார்கள் என்னும் செய்தி கேள்விப்பட்ட காலத்திலேயே ஆனந்தத்தில் அமிழ்ந்தார்களோ, ஆனந்த சாகரத்தில் முழுகி திளைத்தார்களோ, அது போன்றுத்தான் இங்கே இரண்டு ஆற்றுக்கு நடுவில் ஆனந்த வெள்ளம், காவிரியின் கரை புரண்ட வெள்ளத்துடன் போட்டியிடக்கூடியதாக இவர்கள் பக்தி வெள்ளம், ஆனந்த வெள்ளம் அங்கே ஊற்றெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. விபீஷண மகாராஜா பெருமாளை எழுந்தருளப் பண்ணி கொண்டு வருகிறார். சோழ நாட்டை கடந்துத்தானே இலங்கைக்கு செல்ல வேண்டும். வடதேசமான அயோத்தியிலிருந்து புறப்பட்டு சோழ நாட்டை கடந்து அப்புறம்தானே இலங்கைக்கு செல்ல வேண்டும். வழியில் ஆங்காங்கு பெருமானுக்கு திருவாராதனங்களை குறைவில்லாமல் நடத்தி கொண்டு விபீஷண மகாராஜா வரும்பொழுது தர்மவர்மா அப்பெருமானை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். கையில் பூரண கும்பத்துடன் மகரிஷிகள் அத்தனை பேரும் மந்திரங்கள், வேத மந்திரங்களை முழங்க பெருமானை சேவிக்கப் போகிறோம், பெருமானை சேவிக்கப் போகிறோம் என்னும் ஆவலுடன் தர்மவர்மா ரங்கநாதனுக்காக காத்திருந்தான். அந்த ரங்கநாதன் எப்படி விபீஷணனுக்கு அருள் புரிய போகிறார்? எவ்விதம் தர்மவர்மா மகாராஜாவிற்கு அருள் புரிய போகிறார்? இதன் விடை தெரிய நாம் இரண்டு ஆற்றுக்கு நடுவில் சந்திரபுஷ்கரணியின் கரையில் சேஷபீட்டத்தின் நடுவில் பிரணவாகார விமானத்திற்குள்ளே அமர்ந்துரியும் அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தைத்தானே வேண்ட வேண்டும். ஆகையாலே அந்த தெய்வம் ரங்கநாதன் நமக்கு செய்யும் அனுகிரகத்தால் இந்த சரித்திரத்தை மேலும் அனுபவிக்கலாம்.